நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் மரியாளுடைய இருதயத்தை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாளுடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் அங்கே அவளை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் தன்னை தாழ்த்துகிற தெய்வ மனுஷியா இருந்தாள். தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற தெய்வ பிள்ளையா இருந்தாள். ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுது வந்தாலோ, எப்பொழுது தன்னுடைய கண்ணீரினால் ஒரு பாதத்தை நனைத்து தலைமயிரினால் அதை துடைத்து ஆண்டவர் சமூகத்திலே தன்னை ஊற்றி விட்டாலோ, அந்த நாளில் இருந்து அவள் கர்த்தருக்கு பிரியமானவளாய் காணப்படுகிறார். அறிக்கை செய்து விட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ ஆரம்பித்து அவள் அநேக நாட்கள் கர்த்தருடைய சீஷியாய் இருந்தாள். அவனுடைய வார்த்தையை கேட்பதிலே ஆவலாக இருந்தால் அவருடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து கொண்டுதான் இருந்தது. நீங்கள் நானும் தானே பரிசுத்தம் உள்ளவர்களாய், இருதயத்தில் தூய்மை உள்ளவர்களாய், ஆண்டவர் சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாய், கர்த்தரை நோக்கி பார்க்கிற நீங்களும் நானும் இருதயத்திலே தூய்மை உள்ளவர்களாய் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இனி அதை தொடராதபடிக்கு, இனி அதில் தன்னுடைய சிந்தையை வைக்காதபடிக்கு, இனி என்னுடைய இருதயம் அதற்கு நேராய் திரும்பாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். என்னை நானே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை நானே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என் பாவங்கள் என்னை விட்டு அகல வேண்டும். என்னுடைய மீறுதல்கள் என்னை விட்டு அகல வேண்டும். என்னுடைய கீழ்ப்படியாமை என்னை விட்டு தூரம் போகணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார்.